ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸைஸ் 20 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கில் பார்த்துட்ருக்கோம். Calculate the closing stock under simple average method from the following. ஸோ சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் எப்படி வந்து ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் ஆன் 1/11/2009 600 units at rupees 19 per unit ன்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆன் 10/11/2009 500 units at rupees 20 per unit ன்னு சொல்லியிருக்காங்க. இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல் ஆன் 15/11/2009 500 units. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கும் இருக்குது, பர்ச்சேஸும் பண்ணியிருக்கு, இஷ்யூவும் பண்ணியிருக்கு. ஸோ இதை வச்சு எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் படி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான் சிம்பிள் ஆவரேஜ் அப்படிங்கிறது. அந்த கான்செப்டை மட்டும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் எவ்வளோ பெரிய சம்ஸ் கேட்டாலும் இதே கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸைஸ் 20 பார்க்குறோம். நம்ம பார்க்குறது வந்து ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்டில் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் அப்படின்ட்டு போடுறோம். ஸோ அதுக்கு வந்து டேட்டு, பர்டிகுலர்ஸு, ரெசிப்ட்டு, இஷ்யூ, பேலன்ஸு. ரெசிப்டில் வந்து எவ்வளோ உள்ள வருது குவான்டிட்டி, ரேட்டு, அதோட அமௌண்ட். இஷ்யூ வந்து எவ்வளோ குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட் இஷ்யூ பண்ணுறேன். இப்போ பேலன்ஸ் ஸ்டோரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ 1109 ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. 1109 ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறப்போ பேலன்ஸ் ஓகே எவ்வளோ இருக்குதுங்க? 600 யூனிட்ஸ் இருக்கா? 600 யூனிட்ஸ் இருக்குது. அதோட ரேட் என்னங்க? 19 rupees. 600 into 19 rupees எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,400 வேல்யூ இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நம்ம புரிதலுக்காக ஜஸ்ட் அப்படியே லைன் போட்டு விட்டுருலாம். ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் எடுத்து எழுதிக்கலாம். எப்போங்க? 10/11/09. ஓகேவா? ஜென்ரல் ரிக்யூசேஷன் நம்பர். பர்ச்சேஸ் எவ்வளோ யூனிட்ஸ் பண்ணிக்கிறேங்க? 500 யூனிட்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரைஸ் வந்து 20 rupees. ஸோ அப்போ 500 into 20 rupees அப்படிங்கிறப்போ 10,000 rupees. ஓகேவா? இஷ்யூ இல்லை. இப்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6,000. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல ரேட் வேண்டியதில்லை. 11,400 வேல்யூவான அமௌண்ட்டு. ஸோ இங்கே என்ன இருக்குதுங்க? 500 10,000 வேல்யூவானது அப்படிங்கிறது மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா சிம்பிள் ஆவரேஜ் அப்படிங்கிறப்ப நம்ம ஆவரேஜ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ரேட் மட்டும் போட்டுக்கலாம். இஷ்யூஸ் போடுறப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இஷ்யூஸ் இருக்கா? எப்போங்க? 15/11/09 இஷ்யூ பண்ணுறப்போ ஆர்ஆர் நம்பர், ரிக்யூசேஷன் ரெசிப்ட் நம்பர், இஷ்யூ எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இஷ்யூ பண்ணுறப்ப நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கணும். எதை ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டை மட்டும்தான் நம்ம ஆவரேஜ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுங்க? இங்கே 19 20 வேணால் போட்டுக்கலாம். ஸோ 19 + 20 ரெண்டு ஐட்டம், ரெண்டு இருக்கா? ஸோ 2 அப்படிங்கிறதுனால 1 2 டிவைடட் பை 2. 19 + 20 டிவைடட் பை 2. அப்போ என்ன வருதுங்க ரேட்டு? 19.50. அப்போது 500 into 19.50 அப்படிங்கிறப்போ இதோட வேல்யூ என்னங்க? 9,750. ஓகேவா? ஸோ இங்கே இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,400 இருக்கா? ஸோ இப்போ 500. ஓகேவா? இப்போ இதில் 500 போனால் என்ன இருக்குதுங்க? இங்கே வந்து உங்களுக்கு 1,100 இருக்கா? ஓகேவா? 500 நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 1,100ல் 500 போச்சுன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 வேல்யூவான கூட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ரேட் வந்து நம்மளுக்கு 19.5 ஆயிடுச்சு. அது அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 21,400 மைனஸ் 9,750. இந்த சிம்பிள் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரேட்டை மட்டும்தான் ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். பட் இந்த குவான்டிட்டி அமௌண்ட் அதில் அப்படியே தான் வரும். 21,400 மைனஸ் 9,750 போனால் இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,650.
ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு பார்க்குறப்போ 600 குவான்டிட்டி அட் ருபீஸ் 11,650 நம்ம கையில் இருக்குது. அவ்வளோதான். சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் அப்படிங்கிறப்ப இந்த ரேட்டை மட்டும் ஆவரேஜ் பண்ணி போடுறோம். வேறு எதுவும் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.